சர்வமயா அப்புறம் டோரிமான்லாம் பேசணும்ல, இந்த மாதிரி ஒரு பேய் படமான்றது இல்லை. ஆனால் அப்படி ஒரு படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் வேணும்னு பார்த்தீங்கன்னா நானி படத்தையும் நான் அப்படி சூஸ் பண்ணுவேன். நானி வந்து பேய் படம் கிடையாது, பேய் படம். பேய் தான், செத்தா பேய் தானே. சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கேங்க. செல்லங்களா தங்கங்களா வாய திறந்துறாங்களா, வாய திறந்துறாங்களா, வாய திறந்துறாத, வாய திறந்துறாத, நீ வாய திறந்துறாத, கொன்றுவேன். இதுவும் சின்ன வயசுல பார்த்து பயந்த ஒரு பேய் படம் தான். அதுல வந்து பேய்க்கு பயந்துருக்க மாட்டோம், அதுல வர ஒரு கேரக்டர் பயந்துருப்பான். ஆனந்த் பிறந்த வீடுன்னு. ஆனந்தபுரம் அது உருப்படியா சொல்ல. சரி ரைட்டு. அதுல வந்து இந்த பேய் பார்த்துலாம் பயம் இருக்காது. என்ன பாலா சார், பாலா சார் வணக்கம். இப்போ ரீசெண்டாக வந்ததுலேயே அந்த ரோமன்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த படத்தில் வந்துட்டு பேயை காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஓஜா போர்டு வச்சு விளையாடுவாங்க. ஒரு பொண்ணு பேய் வந்து சிக்கிக்கும். அந்த பொண்ணு பேயை வந்து வியாபாரமாக மாற்றிடுவாங்க. நீங்கள் பேயை பார்க்கணுமா இல்லை உங்களுக்கு வேற ஏதாச்சும் கண்டுபிடிக்கணுமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாசலில் க்யூவில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க, திருப்பதியில் நிற்கிற மாதிரி. வீட்டு பக்கத்துல போயிட்டு வயல் சைடு ஏதோ போவாங்க. இதே மாதிரி இன்னொரு படம் நம்ம தமிழ்லன்னு பாத்தீங்கன்னா ஓஜா போடலாம் இல்ல, கிட்டத்தட்ட இந்த ஃபிளேவர்ல இருக்கிற படம்னா பாத்தீங்கன்னா டிமாண்டி கால். சூப்பர் அட்டெம்ப்ட். எனக்கு ரெண்டு பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். டிமாண்டி கால் 1 பிடிக்கும், 2 பிடிக்கும். எனக்கு 2 பிடிக்காது. எனக்கு 2 பிடிக்கும். 1 சூப்பரா இருக்கும். 2ல ஏன் ரொம்ப பிடிக்கும் சொல்றீங்க? 2ஓட மெயினான விஷயமே ஒன்னோட கனெக்ஷன் ஒன்று இருக்கும். அந்த பாயிண்ட் செம்மையா இருக்கும். எனக்கும் பிடிச்சிருச்சு. ஓ இப்படிதான் கனெக்ட் ஆயிருக்கான்றது ஒரு வந்து செம்ம ஸ்மூத்தா இருக்கும். நம்ம யோசிக்கிறத விட செம்மையா கனெக்ட் பண்ணிக்காயப்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீல் ஆகும். எனக்கு 2 பிடிக்காது. 1ல ரொம்ப பிடிச்ச சீன்னா வந்து உள்ள சீனை தாண்டி படம் 2.5 மணி நேரம் படத்துல ஒரு 1/2 hour வெளியே நான் மீதி 2 மணி நேரம் அந்த வீட்டுக்குள்ள இந்த ரூம்குள்ள வந்து அதை வந்து 10 ரூம் எங்கேஜிங்கா கொண்டு போன விதம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அந்த டிவில வந்து நடக்க போறது தெரியும், ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அது இந்த ஓஜா பொன் மூலமா தான் ஆரம்பிக்கும் எல்லாமே. பேய் இருக்கா பேயில கண்டுபிடிக்கலாம் சொல்லி 3 பேர் விளையாடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தப்பா இருக்குன்னு கத்துவான். கத்தியே சவுண்ட் அடிச்சு பார்த்தா வீட்டுக்காக திறக்க முடியாது. டிவியில் திரும்ப என்ன நடக்க போகுதுன்றது வரும். அது ஒவ்வொருத்தர் சாகிறதுலாம் கொடூரமா இருக்கும். ஆமா அதெல்லாம் உண்மையிலே இவர் சாவறது கம்பியில குத்தி சாவாரு. அதே ஒரு ட்விஸ்ட் தான் படத்துல. ஃபர்ஸ்ட் பயமே வந்து ஸ்ரீனி வந்து அந்த படுத்திருப்பான் தெரியுமா, செத்துருப்பான். அது ஃபர்ஸ்ட் பயமா இருக்கும். அப்புறம் ரமேஷ் திலக் வந்து கருகி சாவான். அது ஒரு மாதிரி கொடூரமா இருக்கும். அது கடைசியில வந்து இன்னொன்னா அந்த செயின் இருக்கும்ல, டிமாண்டியோட செயின் திடீர்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு கடைசி அந்த டிமாண்டி காணி அவர் வருவாரு. அதுதான் அது ஒரு என்ட்ரி இருக்குமா, அந்த கன் ஒரு சைடு கறி இருக்கும், முடியெல்லாம் விரிஞ்சிருக்கும். ஒரு மாதிரி பார்க்க லுக்காவே ஒரு மாதிரி பயமா இருக்கும் அவரோட அந்த கேரக்டர். எனக்கு பிடிச்ச நான் பார்த்த பயன்லனா அருந்ததி கலைஞர் டிவில. அது என்னன்னா அந்த பசுபதி கேரக்டரோட வாய்ஸ் இருக்கு பாருங்க. அப்பா வருவே கட்டாயம் வருவே தீராப்பகே தீர்த்துட்டு போகும். ஒரு வகை காதல் தான் ஆக்சுவலா. ஓப்பனிங்லேயே வந்து ஒரு பத்திரிகை கொடுக்க போவாங்க. பார்த்தா அந்த பாலடைஞ்ச பங்களாமா இருக்கும். வண்டி இடிச்சு நின்றும். சரி அங்கே ஏதோ பங்களா நல்லா பங்களா தெரியுது, வாங்க நம்ம போலாம் சொன்னப்போ ஒரு கேரக்டர் வந்துருப்போம்மா அங்கே போகாதீங்க அப்படின்னு சொன்னா என்னங்க நல்லா தான் இருக்கு, வேணா அங்கே போகாதீங்கன்னு சொல்லுவாரு. இவ தனியா போறதுக்கே எனக்கு பக்கம் இருக்குன்னு தனியா அனுஷ்காவோ இல்லை ராகுல் உள்ளதா இருக்கணும் அந்த கேரக்டர் மறுபடியும் சொல்லுவோம், வேணாம்மா போகாத, உங்க அங்கே நடக்கிற எதுவுமே நிஜம் கிடையாது, போங்க. விசில் சத்தம் கேட்கும், ராகுல் இருக்கான்னு போய் பார்த்தா நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே தான் போயிட்டே இருப்போம். டக்குன்னு பார்த்தா அந்த பசுபதி புதஞ்ச இடம் இருக்கும். அப்படியே கதவை திறந்து வைப்பா, எல்லாம் ஸ்லோ மோல இருக்கும். டக்குன்னு போயிட்டே வாமா வாடி அப்படின்னு டக்குன்னு அருந்து வெளியேறாங்க. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுடா டக்கம்மா. அப்போ ஒரு சீன் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். சின்ன பொண்ணு ரொம்ப வீரமா இருப்பாங்க, தண்ணியில் இப்படி குளிச்சுட்டு எந்திரிச்சாங்கன்னா அனுஷ்கா வருவாங்க. சூப்பரா இருக்கும் அந்த படத்துல. அதே மாதிரி வந்து பசுபதியோடைய என்ட்ரன்ஸ் சூப்பரா இருக்கும். அந்த மாடியே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து இந்த இதெல்லாம் போட்டுட்டு அதாவது இதெல்லாம் மாட்டிட்டு வருவான். அது வந்து பொய்யான பிறகு சூப்பர் சூப்பர் எல்லாத்தையும் மாட்டிட்டு வருவான். ஒரு கட்டத்துக்கு மேல இப்படி திறக்கும் பொழுது ஆளே வேற மாதிரி இருக்கலாம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் தெரியும். கட்டத்துல பிரச்சனை அருந்ததிக்கு செத்த பிறகுதான் வந்து அவங்க மறுபடியும் சாவடிக்க முடியும். அந்த ஐயர்லாம் சொல்லுவாங்க அவன் நாக்கு மரண வாக்கு. ஆக்சுவலா ஒரு படத்துக்கு வந்து எது முக்கியமோ எது முக்கியம் அப்படின்னா வில்லன். அந்த வில்லனுக்கான அந்த ஒரு பில்டப் வந்து அந்த படத்துல இருக்கும். அந்த அகோரிகள் கேட்பாங்க, இப்ப செத்துட்டான் ஆவியாஸ்டி இருக்கா, அவனை கொல்றதுக்கு என்ன அப்படின்னா உன்னுடைய மரணம். ஏன் மரணமா? நான் இப்ப கொண்டுட்டா நான் செத்துட்டா அவனை யார் அழிப்பா? நீ சாமி பாம்பு யார் அடிக்கிறது? அந்த பசுபதியோட அம்மா கேரக்டர் பயமா இருக்கும். வாங்க
அதானே, அந்த அம்மா பார்த்தே பயங்கரமா இருக்கும். கண்ணே பயமா இருக்கும். சுத்தி இது போட்டுருப்பாங்க கருவாங்க மாதிரி. அது டப்பிங் தான் பயமா இருக்கும். அதாவது ஒண்ணு சொல்லுங்க. 3 பாயிண்ட் ஒரே இடத்துல சொல்லிட்டு இருக்கீங்க. பசுபதி வெளியே வந்ததுக்கப்புறம் அனுஷ்கா வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னால் வெளியே வந்துடுவான். அனுஷ்கா வீட்டில் உட்காந்துருப்பா, ஒரு குட்டி பொண்ணு ஜூஸ் கொண்டு வந்துட்டு இருக்கும். அவன் வெளியே வரக்கூடாது, பசுபதி வெளியக்கூடாது. வருவான் பொட்டு பொட்டு அந்த பொண்ணு கூடாங்க பக்கத்துல வந்துட்டா அந்த பொண்ணு பேயா மாதிரி மூஞ்சில வெள்ளையா இருக்க ஒரு கோடு அப்படியே இருக்கு. பயமா இருக்கு அந்த சீட்ல. அவனே ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவீங்க. இப்போ இத்தனை படம் சொன்னீங்களா, இதை பார்த்து யாராவது பயப்படாம கூட இருந்தாலும் இப்போ சொல்ல போற படம் அம்புலின்னு ஒரு அது பேய் படம் கிடையாது. அது கொடுத்த பில்டப்லாம் வேஸ்டா போயிடுச்சு. உண்மையிலே ஜோக்கர் தான். இந்த மாதிரி நீங்க சொல்றத இன்னொன்னு ஜாலியான ஒரு பேய் படம் தான் வந்து தில்லுக்கு துட்டு. செம்ம ஜாலியா இருக்கும். ஃபிரான்ச்சைஸ் தான், பட் இருந்தாலும் வந்து தில்லுக்கு துட்டு 1 வந்து எனக்கு ரொம்ப அதான் ஒரு கட்ட வரைக்கும் ரொம்ப த்ரில்லிங்கான பேய் படங்கள், பயமுறுத்த மாதிரி பேய் படங்கள் வந்துருச்சு. என்கிட்ட காஞ்சனா, அந்த முனி காஞ்சனாக்கு அப்புறம் வந்து நிறைய காமெடி திரைப்படங்கள், பேய் படம் நிறைய காமெடி சேனல்ல வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டைமுக்கு மேல பேய் படம்னாலே வந்து காமெடி படம் தான். ஹலோ நான் பேய் பேசுறேன், டார்லிங், இந்த மாதிரி நிறைய படம் வந்து எஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பார்த்து பயந்து சிரிச்ச படங்கள் நிறையா சொல்லியிருந்திருப்போம் ஆக்சுவலாக. ஏன்னா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதில் எல்லா படமும் சிரிப்பாக்கி விட்டோம். பட் உண்மையிலே இந்த படங்கள்லாம் தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அண்ட் செம ஆண்டடான படங்கள்லாம் நிறையா பார்த்துருப்போம். இந்த லிஸ்ட்டில் நிறைய படங்கள் விட்டுருந்துருக்கலாம். ஏன்னா நாங்கள் நிறைய பேர் அப்படி இப்படி டிஸ்கஸ் பண்ணி அப்படியே போயிட்டோம். இங்கேருந்து ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டோம். அதனால் நாங்கள் எங்கள் கோரிக்கை என்னன்னா, அடுத்த தடவை பேய் வருதுன்னா தயவு செஞ்சு பேயை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாரும் பின்னாடி போகாதீங்க, ஒரு போர்வையை பொறுத்து தூங்கிடுங்க, அவ்வளோதான் கேட்டுக்கிறோம். Until then, it's bye from Media Mason Podcast team. So இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச படங்கள்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சென்று வைக்கிறோம். பை பாய். அதுக்கு மேலே கருப்பேன் பாட்டு கேளுங்க. அதுக்கு மேலே கருப்பே பாட்டி கேளுங்க. கருப்பரே ராமா கொஞ்சம் நேரம் இருண்டா காமா.